வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ பதிவில் நம்ம பழமொழி 400 பார்க்க போகிறோம். பழமொழி 400 பாடத்தினுடைய முதல் பாகம் நம்ம ஏற்கனவே பதிவிட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்துருங்க. அதில் 1லிருந்து 20 பழமொழிகள் நம்ம நடத்தியிருக்கோம். 21லிருந்து நம்ம பழமொழிகளை இந்த பதிவில் பார்க்கலாம். 21வது பழமொழி உணர்த்தக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயர்ந்தவரை உயர்ந்தவர் அறிவர். உயர்ந்தவரை உயர்ந்தவர் அறிவர். 21வது பழமொழியை பார்த்துடலாம். அலராடி கண்ணும் மணிமணி ஆகிவிடும். பழமொழி அலராடி கண்ணும் மணிமணி ஆகிவிடும். இந்த அலராடி கண்ணும் மணிமணி ஆகிவிடும் அப்படிங்கிற பழமொழியினுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மணிகளின் இயல்புகளை உண்பவர் அவை சேரோடு இருந்த காலத்திலும் மணிகளாகவே காணப்படும். மணிகளின் இயல்புகளை உண்பவர்களுக்கு அந்த மணிகள் சேரோடு இருந்த காலத்திலும் என்னது மணிகளாகத்தான் காணப்படும். அதாவது நமக்கு நெல்மணி இருக்கு இல்லையா, அந்த நெல்மணியோட தன்மை அதனுடைய இயல்பு தெரிஞ்சவங்களுக்கு அந்த நெல்மணிகள் சேற்று வயலில் இருக்கும் பொழுதும் அது நெல்மணிகளாகத்தான் அதை உயர்ந்த இடத்துல தான் வச்சு பார்ப்பாங்க. அப்போ நெல்மணிகள் நம்ம பசியை தீக்கிறது, அது உயர்ந்தது இல்லையா. அப்போ அதனுடைய இயல்பு தெரிந்த உயர்ந்தவர்களுக்கு அது எந்த இடத்துல இருந்தாலும் அது ஒரே மாதிரியாகத்தான் காணப்படும். சரிங்களா? அதனுடைய விளக்கம் அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்களே. நல்ல குடியில் பிறந்தவர்களை அவர்களுக்கு என்ன விதமான தாழ்ச்சிகள் வந்த காலத்திலும் அறிவுடையவர்கள் உயர்வாகத்தான் எண்ணி மதிப்பார்கள் அப்படிங்கிறத விளக்கக்கூடிய பழமொழி தான் இந்த அலராடி கண்ணும் மணிமணி ஆகிவிடும். அடுத்து நம்ம 22வது பழமொழி உணர்த்தக்கூடிய பொருள் பாருங்க. உறவாடும் பகைவரை ஒதுக்கிவிட வேண்டும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய பழமொழி தான் 22வது பழமொழி. பழமொழியை பார்ப்போம். அல்லில்ல துண்ட தனிசு. பழமொழி பாருங்க. அல்லில்ல துண்ட தனிசு. இந்த பழமொழி உணர்த்தக்கூடிய பொருள் எனது நம்ம கூட உறவாடக்கூடிய பகைவரை நம்ம ஒதுக்கிறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த அல்லில்ல துண்ட தனிசு அப்படிங்கிற பழமொழிக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனிசு அப்படிங்கிறது என்னென்னா கடன் வாங்குறது. சரிங்களா? தனிசுனா கடன் வாங்குறது. அல்லில்ல துண்ட தனிசு அதாவது நம்முடைய பகைவர்கள் கூட நம்ம உறவாடிட்டு இருந்தோம்னா, பகைவர்கள் நம்மோட உறவாடினாங்கன்னா அவங்கள நம்ம ஒதுக்கிடணும். அப்படி அந்த நம்மோட பகை கொண்டவர்கள் நம்மிடம் உறவாடும் பொழுது அவர்களை ஒதுக்காமல் விடுறது நமக்கு எதை போன்ற துன்பத்தை தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொந்த வீட்டுக்குள்ளேயே கடன் வாங்குவதை போன்ற துன்பத்தை தரும். அப்போ அல்லில்ல துண்ட தனிசு அப்படிங்கிற பழமொழி உணர்த்தக்கூடிய பொருள் என்னென்னா, சொந்த வீட்டுக்குள்ளேயே ஒரே வீட்டுக்குள்ளேயே கடன் பட்டது போன்றது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியதான் இந்த அல்லில்ல துண்ட தனிசு. அல்லில்ல அப்படின்னா நம்ம இருக்கிற வீட்டிலேயே சொந்த வீட்டிலேயே வாங்கக்கூடிய கடன் போன்ற துன்பத்தை தரக்கூடியது எது? நம்மிடம் உறவாடக்கூடிய பகைகளுடைய நட்பை ஒதுக்காமல் இருப்பது. சரிங்களா? அடுத்து 23வது பழமொழி உணர்த்தக்கூடிய பொருள் பாருங்க. 23வது பழமொழி என்ன பொருளை நமக்கு உணர்த்துது அப்படின்னா, தர்மம் செய்ய பாவம் போகும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய பழமொழி தான் 23வது பழமொழி. இந்த தர்மம் செய்ய பாவம் போகும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய பழமொழி பாருங்கள். அறஞ்செய்ய அல்லவை நீங்கிவிடும். பழமொழி பார்த்தாலே நமக்கு டைரெக்டாகவே தெரியுது. அறம் செய்ய அல்லவை நீங்கிவிடும். அப்போ நம்ம நல்ல விஷயங்கள் தர்மங்களை செய்ய அல்லவைன்னா என்னது? தகாதது தீயவை துன்பங்கள் நம்மிடம் நீங்கிரும். சரிங்களா? பாருங்க. தர்மம் செய்யும் இடத்தினை தகுதிகளை அறிந்து செய்த காலத்திலே தர்மம் செய்பவர்களுக்கு அவர்கள் செல்லும் மறுமை உலகத்தின் கண் அதனால் நன்மை உண்டாகும். சரிங்களா? அப்போ தர்மம் செஞ்சோம்னா அதனால் பாவம் போகும். அதை உணர்த்தக்கூடிய பழமொழி அறஞ்செய்ய அல்லவை நீங்கிவிடும். இந்த பாடல் எதை உணர்த்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறம் செய்பவரும் தகுதி உடையவர்களுக்கே அதனை செய்வதனால்தான் அந்த அறத்தினுடைய பயன் உண்மையாக அடைவார்களாம். சரிங்களா? அறம் செய்பவர்களும் தகுதி உடையவர்களுக்கு தான் அந்த அறத்தினை செய்வதால் அந்த அறத்தினுடைய பயனை உண்மையாக அடைவார்கள் அப்படிங்கிறத இந்த பாடல் நமக்கு உணர்த்துது. அடுத்து நம்ம 24வது பழமொழி உணர்த்தக்கூடிய பொருள் பார்க்க போகிறோம். 24வது பழமொழி உணர்த்தக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் மயக்கம் தெளியவில்லை அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியது. அதாவது அவனுடைய மயக்கம் தெளியவில்லை அப்படின்னானது அவனுடைய மனமானது மாற்றமடையவில்லை, அவன் அதே நிலைமையில் தான் இருக்கான் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய பழமொழி பாருங்கள். அரிதுயில்
யாருக்கும் எழுப்பல் அரிது. இந்த பழமொழி பார்த்தாலே நமக்கு தெரியும். அரிதுயில் யாருக்கும் எழுப்பல் அரிது. அதாவது அரிதுயில் அப்படின்னா இதற்கு நேரடி பொருள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோக நித்திரை. சரிங்களா, அதான் வந்து அரிதுயில். இந்த இடத்துல வந்து இந்த அரிதுயில் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பொய் தூக்கத்திற்கு, போலியான தூக்கத்திற்கு ஒப்பிட்டிருக்காங்க. அப்போ ஒரு பழமொழி நம்ம ஊருக்குள்ளே சொல்லுவாங்களே, சொல்லவடையா, தூங்குறவனை எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, இந்த பாடலில் தலைவன் வந்து தகாத பெண்களிடம் வந்து அவங்கள்ட்டே வந்து இருப்பான். அதை வந்து சரி பேசுறதுக்காக பாணன் வந்து தலைவிட்ட வந்து தலைவனுக்காக பரிந்து சொல்லுவான். அப்போ தலைவி வந்து அந்த பாணன்கிட்ட சொல்லுவான், அது வந்து தப்புன்னு அவனுக்கே தெரியும், ஆனால் அவன் திருந்தாமல் இருக்கான் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய இடத்துல இந்த பழமொழி வந்து நமக்கு வருது. அவன் வந்து என்னது, அவனுடைய மயக்கம் வந்து தெரியல, அவன் தப்புங்கிறத அவன் உணரலை அப்படிங்கிறத சொல்கிறதா வரக்கூடிய பாடல் தான் இந்த பாடல். அதில் இருக்கக்கூடிய பழமொழி வந்து அரிதுயில் யாருக்கும் எழுப்பல் அரிது. அதாவது அவன் மயக்கம் தெரியவில்லை அப்படிங்கிற பொருளை உணர்த்தக்கூடிய பழமொழி. இந்த பழமொழியுடைய நேரடி பொருள் என்ன அப்படின்னா, பொய் தூக்கம் தூங்குபவரை எழுப்பி விடுதல் அப்படிங்கிறது எனது எவருக்குமே முடியாத செயலாகும். அடுத்து வந்து நம்ம 25வது பழமொழி உணர்த்தக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 25வது பழமொழி உணர்த்தக்கூடிய பொருள் அறிந்து செய்யும் அறியாமை செயல். அறிந்து செய்யும் அறியாமை செயல் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய பழமொழி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். பழமொழி பாருங்கள். அரிமடமும் சான்றோர்க்கு அணி. அரிமடமும் சான்றோர்க்கு அணி அப்படின்னா, அதாவது இந்த பாடல்லே அப்படி தான் கொடுத்துருக்காங்க. பாரி என்ன பண்ணியிருக்காரு, முல்லைக்கு தேர் கொடுத்துருக்காரு. பேகன் என்ன பண்ணியிருக்காரு, மயிலுக்கு போர்வை கொடுத்துருக்காரு. அதாவது முல்லைக்கு தேரும் மயிலுக்கு போர்வையும் அப்படின்னு சொல்லி பாட்டிலே வந்திருக்கு. அப்படி கொடுத்ததாக வந்து நம்ம முன்னாடியே கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது மயில் வந்து மழை வரும் பொழுது தோகையை விரித்து ஆடுறது அப்படிங்கிறது அது இயல்பு தான். ஆனால் பேகன் என்ன பண்ணுறான், அந்த மயில் வந்து குளிரில் நடுங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கொடை உள்ளத்தின் காரணமாக அதுக்கு அவனுடைய போர்வையை போத்துறான். அதே போல் முல்லைக்கொடி வந்து தண்டு இல்லாமல் இருந்தாலும் அது நீண்டு நீண்டு ஏதாவது ஒரு பற்றுச்செடியை பிடிச்சி மேலேறி வந்துடும். இருந்தாலும் அதற்கு வந்து அவன் வந்து அந்த தேரவையே வந்து பாரி கொடுக்குறான். இது போன்ற செயல்கள் வந்து அவன் வந்து ஒரு மடத்தனமான செயல் தான். என்னப்பா முல்லைச்செடிக்கு போய் தேரை கொடுத்துட்டிய, மயிலுக்கு போய் போர்வையை பொத்துறிய அப்படிங்கிறது ஒரு முட்டாள்தனமான செயல் மாதிரி தெரிஞ்சாலும் அந்த செயல்களும் அவர்களுக்கு வந்து சிறப்பை தான் தந்திருக்கு அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய பழமொழி தான் அரிமடமும் சான்றோர்க்கு அணி. சரிங்களா, முட்டாள்தனமாக செய்யக்கூடிய ஒரு நல்ல செயல்கள் கூட சான்றோர்களுக்கு சிறப்பாக அமையும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய பழமொழி. அடுத்து வந்து நம்ம 26வது பழமொழி உணர்த்தக்கூடிய பொருள் பார்ப்போமா. பெரியவர் பெரியவற்றை அறிவார்கள். பெரியவர் பெரியவற்றை அறிவார்கள் அப்படின்ற பொருளை உணர்த்தக்கூடிய பழமொழி பார்த்துடலாம். அறியும் பெரிதாழ்பவனே பெரிது. அறியும் பெரிதாழ்பவனே பெரிது அப்படிங்கிற பழமொழி உணர்த்தக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா. பாருங்க, பெரிய செயல்களை முதன்மையுடையவன், பெரிய செயல்களை முதன்மை உடையவனாக இருந்து ஆட்சி செய்து நடத்தும் ஒருவனே பெருமையுடைய சிறந்த செயல்களின் தன்மையையும் அறிபவனாய் என்றும் அறிபவனாக இருப்பான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது அறியும் பெரிதாழ்பவனே பெரிது. அதாவது நல்ல செயல்களை வந்து முதன்மையுடையாக இருந்து ஆட்சி நடத்தக்கூடிய மன்னவன் ஒருவனோ அவனே பெருமையுடைய சிறந்த செயல்களின் தன்மையும் அறிந்தவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லக்கூடியதான். அதாவது பெரியவர்கள் பெரியவற்றை அறிவாங்க. எவன் ஒருவன் நல்ல ஆட்சி நடத்துகிறானோ அவன் தான் வந்து சிறந்த செயல்களுடைய தன்மையும் வந்து தெரிஞ்சு வச்சுருப்பான் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய பழமொழி தான் இந்த அறியும் பெரிதாழ்பவனே பெரிது. பெரியவர்கள் வந்து பெரியவற்றை அறிவார்கள் அப்படிங்கிறது இந்த பழமொழி உணர்த்தக்கூடிய பொருள். அடுத்து பாருங்க, 27வது பழமொழி பாருங்க. பேதை எதையும் செய்ய மாட்டான். நம்ம ஏற்கனவே ஒரு பழமொழி பார்த்துருப்போம் கடந்த வீடியோவில். கோழைக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி பார்த்துருப்போம், பொருள் பார்த்துருப்போம். பேதை எதையும் செய்ய மாட்டான் அப்படிங்கிற பொருளை உணர்த்தக்கூடிய பழமொழி பாருங்க. அறிவச்சம் ஆற்ற பெரிது. அறிவச்சம் ஆற்ற பெரிது அப்படிங்கிறது தான் இந்த பழமொழி. அதாவது என்னன்னா,
எவன் ஒருவன் நடக்கிறது எல்லாமே வந்து ஊழ்வினை காரணமாக தான் நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த அறிவு இல்லாமல் அச்சத்தின் பிரகாரம் இருக்கானோ அவன் வந்து நல்ல செயல்களை வந்து செய்ய மாட்டான் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியதான் இந்த பழமொழி. சரிங்களா? இங்கே பாருங்கள், அதற்கான பொருள் பாருங்களே. தனக்கு வந்து நேருகின்ற துன்பங்கள் பலவற்றையும் இன்ன வகையால் அவை வந்தனவென்று அறியாதிருக்கின்ற அறியாமையே தன் வாழ்விற்கு பற்றுக்கோடாக கொண்டிருப்பவன். தனக்கு வரக்கூடிய துன்பங்களை வந்து அது இந்த காரணத்தால் தான் வருது அப்படிங்கிறத தெரியாமல் இருக்கக்கூடியவன். சரிங்களா? அவன்தான் வந்து பேதை. சரிங்களா? அத்தகைய தன்மையுடையவன் தான் பேதை. அவன் என்றைக்குமே வெற்றியுடையவன் ஆக மாட்டான். அத்தகைய பேதை வந்து என்றைக்குமே வெல்லக்கூடிய வெற்றியவே உடையவன் ஆக மாட்டான். வெற்றி பெறல் அப்படிங்கிறது, சரிங்களா, வெற்றி பெறல் அப்படிங்கிறது ஊழ்வினை பயனால் வந்து வாய்த்த வழியே அல்லாமல் ஒருவனின் தன் முயற்சியினாலே மட்டும் அடையக்கூடியதன்று என்று நினைத்து, வெற்றி அப்படிங்கிறது என்னன்னா அது அவனுக்கு ஊழ்வினை காரணமாக தான் வந்தது அப்படின்னு சொல்லி அந்த பேதையை நினச்சிக்குவான். அவன் முயற்சியால் மட்டும் அடையக்கூடியதல்ல அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அத்தகைய பேதை என்றைக்குமே அந்த அறிவினால் உண்டாகக்கூடிய அச்சத்தின் காரணமாக, ஊழ்வினை காரணமாக தான் நடக்குது அப்படிங்கிற அச்சத்தின் காரணமாக அந்த பேதைக்கு அதிகமாக இருக்கும். அதனால் வந்து அவன் எந்த ஒரு காரியத்தையுமே செய்ய மாட்டான். இப்போ செஞ்சோம்னா நம்ம ராசி இல்லாதவங்க அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதனால் வந்து இது நம்ம செய்ய வேணாம், நீ செய்யாத வைக்காத அப்படின்னு சொல்லுவாங்களா. அத்தகைய பேதை வந்து அந்த அச்சத்தின் காரணமாக எத்தகைய செயலையுமே செய்ய மாட்டான் அப்படிங்கிற உணர்த்தக்கூடிய பழமொழி தான் வந்து என்னது, அறிவச்சம் ஆற்ற பெரிது. அவன் ஊழ்வினை காரணமாக ஏற்பட்ட அந்த அச்சத்தின் காரணமாக அவன் நல்ல செயல்களை வந்து செய்ய மாட்டான். சரிங்களா? பேதை வந்து எப்படி நினைப்பான்னா, பேதை வந்து என்ன நினைப்பான், அனைத்தையுமே நடக்கிற எல்லாத்தையுமே ஊழின் பயன் அப்படின்னு சொல்லி கருதி பயந்து முயற்சி துன்பங்களில் உழன்று அழிந்து போவான். சரிங்களா? முயற்சியே இல்லாமல் துன்பங்களில் விழுந்து அழிந்து போயிடுவான் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு நல்ல பழமொழி தான் வந்து என்னது, அறிவச்சம் ஆற்ற பெரிது. அடுத்த பழமொழி பார்ப்போம். 28வது பழமொழி உணர்த்தக்கூடிய பொருள் பாருங்கள். ஊழ்வினையால் அமைவதே செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊழ்வினையால் அமைவதே செயல். அந்த பொருளை உணர்த்தக்கூடிய பழமொழி என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஊழ்வினையால் அமைவதே செயல் அப்படிங்கிற பொருளை உணர்த்தக்கூடிய பழமொழி பாருங்கள். அறிவினை ஊழே அடும். அறிவினை ஊழே அடும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவருடைய நல்ல அறிவினையும் கூட ஊழ்வினை கெடுத்து விடும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ அறிவினை ஊழே அடும் அப்படின்ற பழமொழியுடைய பொருள் என்ன அப்படின்னா, ஒருவருடைய நல்ல அறிவையும் கூட அவர்களுடைய ஊழ்வினையானது கெடுத்து விடும். இப்போ நம்ம கோவலன் கதையில் பார்த்தோம்னா, அவன் நல்லா தான் கண்ணை கூட குடும்பம் நடத்திட்டு இருப்பான். ஆனால் அவனுடைய ஊழ்வினையின் காரணமாக மாதவியின் பால் வந்து அவன் காதலுற்று போயிட்டு என்ன பண்ணுவான், அப்புறம் செல்வத்தை இழந்து அதுக்கப்புறம் வியாபார நோக்கத்திற்காக மனைவியுடன் மதுரைக்கு போயிட்டு அங்கே போயிட்டு இறந்து போவான். அப்போ அவன் நல்லவனாகவே இருந்தாலும் அவனுடைய ஊழ்வினையின் காரணமாக அவனுடைய அந்த நல்ல அறிவானது சில நேரங்களில் அந்த ஊழ்வினை கெடுத்து விடும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய பழமொழி தான் வந்து அறிவினை ஊழே அடும். அது உணர்த்தக்கூடிய பொருள் வந்து எனது ஊழ்வினையால் அமைவது தான் செயல் அப்படின்னு உணர்த்தக்கூடியது. சரிங்களா? இங்கே பாருங்கள், மிக்க அறிவோரும் தவறான காரியங்களை செய்ய நேர்தல் அப்படிங்கிறது எனது ஊழ்வசத்தின் காரணமாகவே அப்படின்னு இந்த பாடல் வந்து சொல்லியிருக்கு. நல்ல அறிவுடையவர்கள் கூட சில நேரங்களில் தவறான செயல்களை வந்து செய்கிறது எதனால் அப்படின்னா அவர்களுடைய ஊழ்வசத்தின் காரணமாகத்தான் அப்படிங்கிறத இந்த பாடல் வந்து நமக்கு உணர்த்துது. சரிங்களா? அடுத்து இங்கே பாருங்கள், சில சொல் பொருள் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இந்த பாடலில் பொறி அப்படிங்கிறது என்னென்னா தலையெழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. பொறி அப்படிங்கிறது என்னது, தலையெழுத்து. நம்ம சொல்லுவோம்ல, நம்ம தலையில் எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அவன் தலையெழுத்து என்னமோ அவன் அப்படி ஆட்டி நல்லா தான் இருந்தேன் மனுஷன், அவன் தலையெழுத்து இப்படி ஆகி போயிட்டான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், அடுத்த பழமொழி பார்ப்போமா? பாருங்கள், 29வது பழமொழி உணர்த்தக்கூடிய பொருள் பாருங்கள். வல்லவன் காரியம் கெடாது. அதாவது எந்த ஒரு காரியத்தை வல்லவன் வந்து அந்த காரியத்தை செய்தான்னா அந்த காரியம் வந்து எந்த நிலையிலும் கெட்டு போகாது. சரிங்களா? அதற்கான பழமொழி பார்ப்போமா? அருமோ குளநெடிது கொண்ட நீர். இந்த பழமொழி பார்த்தாலே நமக்கு புரியும். அருமோ குளநெடிது கொண்ட நீர். இப்போ இந்த அருமோ, இந்த அரு அப்படிங்கிறது என்னது, துண்டாக்கு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். குளநெடிது கொண்ட நீர், அதாவது ஒரு குளம், ஒரு நெடிய ஒரு குளம், நீர் நிறைந்த குளம், அந்த குளத்தினுடைய நீரானது எப்போவாவது அருந்து போகுமா, தீராதுல்ல.
அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய நீரை உடைய குளத்தினுடைய நீர் வந்து தீராது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியதான் இந்த பழமொழி. இங்கே பாருங்கள், பாடலில் பார்த்தாலே நமக்கு விளக்கத்தில் பார்த்தாலே புரிஞ்சிடும். நெடுங்காலமாக நீர் வற்றாது நிறைந்திருக்கின்ற ஒரு குளமானது ஒருவர் சற்றே நீர் எடுத்து சென்றதனால் நீரற்று போய்விடாது அப்படிங்கிறது தான் இந்த பழமொழிக்கான நேரடி பொருள். சரிங்களா? பழமொழி பார்த்துருக்கீங்க, பழமொழிக்கான நேரடி பொருள் பாருங்கள். நெடுங்காலமாக நீர் வற்றாமல் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு குளமானது ஒருவர் கொஞ்சம் நீர் எடுத்துகிட்டு போகிறதால அது தண்ணி இல்லாமல் போயிடாது. அதுபோல தான் பல ஆண்டுகளாக வந்து சேர்ந்ததாகி பயனில்லாமல் சேர்ந்து கிடக்கின்ற செல்வத்தையும், பல வருஷமாக வந்திருந்து பயனில்லாமல் சேர்ந்து கிடக்கிற செல்வத்தையும் கெடுதலிலே வல்லமை உடையவனான ஒருவன், மன்னிக்கணும், கொடுத்தலிலே வல்லமை உடையவனான ஒருவன் கொடுக்கும் தகுதியினை தெரிந்து தகுதியுடையவர்களுக்கு வழங்கும் காலத்திலே, சரிங்களா, அவன் கொடுக்கறதுல வல்லவனாக இருக்கக்கூடிய ஒருவன் அவருடைய தகுதியை அறிந்து அவர்களுக்கு கொடுக்கும் காலத்திலே, அதனால் வரும் ஆக்கமும் வழங்கும் காலத்தில் என்னது, அந்த பொருளை தகுதியுடையவர்களுக்கு கொடுக்கும்போது அதுதான் வந்து என்னது வழங்கும் காலத்திலே அப்படிங்கிறது. அதனால் வரக்கூடிய ஆக்கமும் விரைவிலே நீங்காது. அதனால் வந்து அவனுக்கு பல காலமாக வந்து அவன்கிட்ட சேர்ந்திருக்க செல்வம் அது பயனில்லாம் வீட்டில் சும்மா தான் இருக்கும். அப்போ அந்த செல்வத்தை வந்து அவன் கொடுக்கக்கூடிய தகுதியை அடைந்து அந்த மற்றவர்களுக்கு அவன் கொடுக்கும் பொழுது அவனுடைய செல்வத்திலேருந்து சிறிதளவு செல்வத்தை எடுத்து கொடுத்தாலும் அவன்கிட்ட இருக்க செல்வமானது என்னது குறைந்திராது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய பழமொழி தான் இது. வல்லவனுடைய காரியம் கிடாது அப்படிங்கிறது இந்த இடத்துல வல்லவன் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய கொடை குணம் கொண்டவர்களை குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ கொடை குணம் கொண்டவன் அவன்கிட்ட இருக்கக்கூடிய நிறைய செல்வங்கள்லேருந்து சிறிதளவு செல்வத்தை பிறருக்கு கொடுப்பதால் அவனுடைய செல்வமானது ஒருபொழுதும் தீர்ந்திராது. சரிங்களா? அந்த செல்வம் வந்து என்னது மேன்மேலும் பெருகவே செய்யும். ஆக்கமும் விரைவிலே நீங்காது நீடித்து நிற்கும். அந்த செல்வமும் என்றும் குறைந்து அழிந்து போய்விடாது, மேன்மேலும் பெருகத்தான் செய்யும். சரிங்களா? பாருங்கள், அருமோ குளநெடிது கொண்ட நீர். தண்ணி எப்படி ஒரு குளத்து நிறைய தண்ணி இருக்கும் பொழுது அதிலிருந்து கொஞ்சோண்டு ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போனால் அந்த தண்ணி எப்படி குறையாதோ அதுபோல் செல்வமுடையவன் அவன்கிட்ட இருக்க செல்வத்தை கொஞ்சோண்டு மற்றவங்களுக்கு கொடுக்குற போது அந்த செல்வமாவது அவன்கிட்ட நீங்கிருச்சு அப்படின்னு கிடையாது. அந்த செல்வம் வந்து நீங்காது, அவன்கிட்ட மேலும் மேலும் வந்து வளர்ந்துக்கிட்டே தான் போகும். சரிங்களா? அடுத்து வந்து நம்ம 30வது பழமொழி பார்க்க போகிறோம். வருவாய் உடைய செல்வம் எது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய பழமொழி. வருவாய் உடைய செல்வம் எது, அதாவது நமக்கு பயனை தரக்கூடிய செல்வம் எது அப்படின்னு சொல்லி இந்த பழமொழி வந்து நமக்கு உணர்த்துது. அந்த பழமொழி பார்த்துடலாமா? பழமொழி பாருங்கள். அருமோ நரி நக்கிற்றென்று கடல். போன பழமொழி மாதிரியே தான் இருக்குது. அருமோ நரி நக்கிற்றென்று கடல். அதில் வந்து குளத்தை ஊமையாக சொல்லியிருப்பாங்க, இதில் வந்து கடலை ஊமையாக சொல்லியிருக்காங்க. பாருங்கள், கடல் நிறையா தண்ணி இருக்கும் பொழுது அதை வந்து நாய் போய் கொஞ்சம் நக்கி குடிச்சிச்சுன்னா அந்த கடலில் இருக்க தண்ணி என்ன குறைஞ்சி போயிடுமா? கிடையாது. அதுபோல தான். சரிங்களா? அதான் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, நரி நக்கிற்றென்று கடல் அப்படிங்கும்போது, அதாவது எப்படின்னா கடல் நிறைய செல்வம் ஒருத்தர்கிட்ட இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. கடல் நிறைய செல்வம் ஒருத்தர்கிட்ட இருக்கும் பொழுது அந்த செல்வத்தை அவர்கள்ட்ட வேலை பார்க்குறவங்களே சிறிதளவு திருடி எடுத்துக்கிட்டால் கூட அந்த செல்வம் வந்து என்னது அவர்களுக்கு வந்து இழப்பை தராது அப்படிங்கிறத உணர்த்துறாங்க. பொருள் பாருங்கள். விளைந்த நெற்பயிரை அறுக்கும் பொருட்டாக வயல்களில் தேங்கி நிற்கும் நீர் வடியுமாறு உழவர்கள் அணைகளை திறந்து விடும் நீர் வளமுடைய ஊரணே. இது நமக்கு தேவையில்லை, நம்ம இங்கே தான் பார்ப்போம். நரி நக்கி விட்டது என்பதனால் கடல் நீர் முழுவதும் வற்றி போய்விடுமோ அப்படிங்கிறதான் இந்த பழமொழிக்கான நேரடி பொருள். சரிங்களா? அருமோ நரி நக்கிற்றென்று கடல் அப்படின்னா என்னது, நரி நக்கி விட்டது என்பதால் கடல் நீர் முழுவதும் வற்றி விடுமோ அப்படின்னு சொல்லி கேள்வியாக கேட்குறாங்க. அதாவது வருவாய் உடைய செல்வம் எது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய பழமொழி. அதுபோலவே தனக்கு ஏவல் செய்பவர் பலராலும் களவு செய்யப்பட்டாலும் வருவாய் மிகுந்தவர்களுடைய செல்வமும் குறைந்து போவதில்லை. எவர் ஒருவருக்கு வருவாய் மிகுந்து இருக்கோ அவருடைய செல்வம் வந்து அவர்கிட்ட வேலை பார்க்குறவங்களே அந்த பணத்தை செல்வத்தை வந்து களவு செய்தாலும் அந்த செல்வமானது குறைவாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது நம்மள்கிட்ட வேலை பார்க்குறவங்க நம்மள்கிட்ட இருக்க செல்வத்தை சிறிது எடுத்துக்கிட்டாலும் அதை வந்து என்னது, அதனை நம்ம பெரிதாக பொருட்படுத்தாது இருக்க வேண்டும். அதனால் வந்து செல்வம் குறைந்து விடாது அப்படிங்கிறதான் கருத்து. நம்மள்கிட்ட வேலை பார்க்குறவங்க ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக
எடுத்துட்டாலும் நான் வந்து நம்மள்ட்ட தான் செல்வம் அதிகம் இருக்கும்ல, அப்படிங்கும்போது அதை பெரிதாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம 31வது பழமொழி பார்ப்போம். ஊழ்வினைதான் காரணம் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய பழமொழி. ஊழ்வினைதான் காரணம் பார்ப்போம். பழமொழி என்னன்னு பார்த்துடலாமா? ஆகாதார்க்கு ஆகுவது இல். சரிங்களா? ஆகாதார்க்கு ஆகுவது இல். இந்த பழமொழியுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகாத தலையெழுத்து உள்ளவர்களுக்கு ஆகி வருவது ஒன்றும் இல்லை. சரிங்களா? சரியில்லாத தலையெழுத்து உள்ளவனுக்கு சரியாக வரக்கூடிய காரியம் எதுவுமே இல்லை. தலையெழுத்தே தப்பாக இருக்கும் பொழுது அவனுக்கு நடக்கிறதும் தப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய பழமொழி தான் ஆகாதார்க்கு ஆகுவது இல். ஆகாதவனுக்கு நடக்காது அப்படின்னு சொல்லி ஒருவருக்கு இருக்கும் பொழுது அந்த காரியம் நடக்காமல் தான் போகும். நடக்கும் அப்படிங்கிற காரியம் இருக்காது. சரிங்களா? உங்களுக்கு ரொம்ப இலக்கமாக சொல்கிறேன். நடக்காது அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஊழ்வினை காரணமாக இருந்துச்சுன்னா அவருக்கு அந்த காரியம் வந்து என்னது? நடக்காது. நடக்குங்கிற காரியம் கிடையாது. அப்போ இதுக்கு காரணம் என்னது? ஊழ்வினை தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து வந்து நம்ம 32வது பழமொழி பார்ப்போமா? 32வது பழமொழி உணர்த்தக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பாருங்கள். மூர்கனின் புத்தி மாறுவதில்லை அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய பொருள். ஏற்கனவே என்னது? ஒரு மூர்க்கத்தன்மை உள்ளவனுடைய குணமானது மாறாது. அதை உணர்த்தக்கூடிய பழமொழி பாருங்கள். ஆகாதே உண்டது நீலம் பிரிது. சரிங்களா? ஆகாதே உண்டது நீலம் பிரிது அப்படிங்கிற பழமொழிக்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள். நீல நிறத்தினை உண்டதான ஒரு பொருள் என்றும் தன் நிறம் மாறுபட்டு பிரிதொன்றாக ஆகாதல்லவா. அதாவது என்ன அப்படின்னா, ஆராய்ந்து உணர்ந்த கருத்துக்களையும் உலக ஒழுக்கத்தினையும் உணராத மூர்கனுக்கு யாதொன்றும் உறுதி பொருள்களை சொல்ல வேண்டாம். சரிங்களா? ஆராய்ந்து உணராத கருத்துக்களையும் உலக ஒழுக்கத்தையும் உணராத மூர்கன் ஒருவனுக்கு யாருமே வந்து எனது உறுதி பொருள்களை சொல்ல வேண்டாம். மூர்கன் தான் கொண்டதையே என்ன பண்ணுவான்? மீண்டும் மீண்டும் பற்றி கொண்டு விடாதிருப்பான். மூர்கன் வந்து என்னது? அவன் செய்யறதான் மீண்டும் மீண்டும் செஞ்சு அதையே பற்றி கொண்டு இருப்பான். அவன் எதை போன்றவன் அப்படின்னா, நீல நிறத்தை கொண்ட ஒரு பொருள் என்றைக்குமே அந்த நீல நிறம் உரிய ஒரு பொருளாக தான் இருக்கும். வேறொரு பொருளாக மாறாது இல்லையா? அதை போன்றது தான் இந்த மூடனுடைய புத்தியும் மாறாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நீல நிறம் கொண்ட பொருள் அந்த பொருளை அன்றி வேறு பொருளாக மாறாது. அதுபோல தான் மூர்கனுடைய புத்தியானது மாறுவதில்லை அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய பழமொழி. ஆகாதே உண்டது நீலம் பிரிது. சரிங்களா? அடுத்து 33வது பழமொழி பாருங்கள். 33வது பழமொழி உணர்த்தக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடியவன் செய்வது செயலாகாது. கொடியவன் செய்வது செயலாகாது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய பழமொழி பார்ப்போம். ஆகுமோ நந்துழுத எல்லாம் கணக்கு. ஆகுமோ நந்து, இங்கே பாருங்க, ஆகுமோ நந்து உழுவதெல்லாம் கணக்கு. அதாவது என்ன அப்படின்னா, இந்த நத்தை இருக்குது பார்த்தீங்களா? அந்த நத்தை வந்து நம்ம தோட்டத்துல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நத்தை போகும். அந்த நத்தை போகும்போது அது பின்னாடி என்ன சின்ன கோடு மாதிரி போகும். அந்த நத்தை ஊர்ந்து போகிறதெல்லாம் வந்து என்னது? உழுத மாதிரி கணக்கு ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகுமோ நந்து உழுவதெல்லாம் கணக்கு. நந்து அப்படிங்கிறது இந்த இடத்துல நத்தை. சரிங்களா? அப்போ நத்தை ஊர்ந்து போகிறதால ஏற்படக்கூடிய அந்த பள்ளம்லாம் உழுத கணக்காக ஆகாது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியதான் இந்த பழமொழியுடைய நேரடி பொருள். அதற்கான விளக்கம் பாருங்கள். வலிமையானது நிலையாகும், தங்கியிருத்தலையுடைய மலை போன்ற மார்பினை உடையவனே. அது மன்னர் சொல்கிறாங்க. நத்தையானது உழுது வரைந்ததெல்லாம். சரிங்களா? நத்தையானது உழுது வரைந்ததெல்லாம் பொருள் கொண்ட ஒரு கணக்கு ஆகாது. சரிங்களா? அதுபோல் தம்முடைய தொழில்களை செய்து முடிக்கின்ற திறமையுடையவர்கள் செய்யும் காரியங்களை செய்வது கடுந்தொழிலாளர்களாகிய வெகுளிகளுக்கு எப்போதாவது கைகூடி வருமோ? வரவே வராது. சரிங்களா? அதாவது நத்தையானது உழுது வரைவதெல்லாம் பொருள் கொண்ட ஒரு கணக்கு ஆகாது. அதெல்லாம் வந்து ஒரு கணக்கு ஆகாது. அதுபோலத்தான் தம்முடைய தொழில்களை செய்து முடிக்கின்ற திறமை உடையவர்கள் செய்யும் காரியங்களை செய்வது கொடுந்தொழிலாளர்களாகிய வெகுளிகளுக்கு எப்போதாவது கைகூடி வருமோனா வராது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா?
அடுத்து 34வது பழமொழி உணர்த்தக்கூடிய பொருள் பாருங்கள். பொய்யை போக்கும் வழியை சொல்லக்கூடியதான் 34வது பழமொழி. பொய்யை போக்கக்கூடிய வழி என்ன அப்படின்னு இந்த பழமொழி சொல்லுது. அந்த பழமொழியை பார்த்துடலாமா? பாருங்கள். ஆடுபனை பொய்க்காலே போன்று. ஆடுபனை பொய்க்காலே போன்று அப்படின்ற பழமொழியுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூங்கிலால் செய்த பொய்க்காலை போல. சரிங்களா? மூங்கிலால் செய்த பொய்க்கால் இருக்கு இல்லையா, அந்த பொய்க்கால் தான் ஆடுபனை பொய்க்காலை போன்று. இப்போ இதற்கான பொருள் பாருங்கள். ஒரு பொருளாக மதித்து கொல்லப்பட தகுதி இல்லாதவர்கள் சொல்லிய பொய். இப்போ ஒரு மன்னர்கிட்ட போயிட்டு எந்த தகுதியுமே இல்லாதவர்கள் சொல்லிய சொல்ல மன்னன் அந்த பொய்யை நம்பி இருந்தான்னா அமைச்சர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, அது பொய் அப்படின்னு சொல்லி மன்னருக்கு அதை விளக்குவதற்கு முயற்சி செய்வாங்களே தவிர, பொய்க்கால் ஆடுற மாதிரி அவங்களும் எதிர்த்து எழுந்து ஆட மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள். ஒரு பொருளாக மதித்து கொள்ளப்பட தகுதியில்லாதவர்கள் சொல்லிய பொய்யாகிய குறளை வேந்தன் பொய்யென்று தெளியுமாறு செய்யும் வகையினை தெரிந்து செய்பவர் தான் அறிவுடையவர்கள். சரிங்களா? அப்போ ஒருத்தன் சொன்ன பொய்யை மன்னன் நம்பிட்டானா அதை பொய்யை தெளிய செய்யக்கூடிய வகையில், மன்னனை தெளிய செய்யக்கூடிய வகையில் தெரிந்து செய்பவர்கள் தான் அறிவுடையவர்கள். அப்படி அவங்க செய்வதல்லாமல் உணர்வது உணரும் அறிவினை உடையவர்கள் அவர்கள். சரிங்களா? அந்த குறளையே சொல்லப்பட்டவர் அஞ்சும்படியாக தாமும் அவரோடு எதிர்த்து எழுந்து மூங்கிலால் செய்த பொய்க்காலை போல தாமும் குறளை பேசி ஆடவே மாட்டாங்க. அந்த மன்னனுக்கு அதை தெளிய வைக்க தான் பார்ப்பாங்களே தவிர அவங்களோட எதிர்த்து எழுந்து இந்த மூங்கிலால் செய்யப்பட்ட பொய்க்கால் போல ஆட மாட்டாங்க. அதாவது ஒரு பொய்யை சொன்னான்னா அது பொய் இல்லை அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறது தான் அறிவார்ந்தவர்களுடைய செயலாக இருக்குமே தவிர அவங்கள்ட்ட எதிர்த்து போயிட்டு இந்த மூங்கிலால் செய்யப்பட்ட பொய்க்கால் போல எதிர்த்து பேசி சொல்ல மாட்டாங்க. அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியதான் இந்த ஆடுபனை பொய்க்காலே போன்று. அடுத்து 35வது பழமொழி உணர்த்தக்கூடிய பொருள் மக்களிடம் அன்பு. மக்களிடம் அன்பு அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய பழமொழி தான் 35வது பழமொழியாக நமக்கு வந்திருக்கு. பழமொழி பார்த்துடலாம். 1000 காக்கைக்கு ஓர்கள். 1000 காக்கைக்கு ஓர்கள். அதாவது நமக்கு தெரியும், இப்போ நிறைய காக்கா உட்காந்துருந்துச்சுன்னா நம்ம ஒரே ஒரு கல் விட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, எல்லா காக்காவும் பறந்து போயிடும். அதுதான் இந்த பழமொழியுடைய நேரடி பொருள். அது எதற்காக சொல்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாமா? பாருங்கள். 1000 காக்கையை ஓட்டுவதற்கு ஒரு சிறுகல்லே போதுமானது. அதுதான் இந்த பழமொழியுடைய நேரடி பொருள். இப்போ நம்ம பொருள் பார்த்துடலாம். குற்றங்குறைகளை உடைய மனதினன் அல்லாத பெரிய நலங்களை எல்லாம் உடைய வேந்தனானவன் தன் குடிமக்களிடத்தே அன்புள்ள உள்ளத்தானாக நடந்து வரல் வேண்டும். ஒரு மன்னவன் அவனுடைய குடிமக்களிடம் அன்பு கொண்டவனாக நடந்து வர வேண்டும். அப்படி அந்த மன்னவன் குடிமக்களிடம் அன்பு கொண்டவனாக நடந்து வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, அவனை கொல்ல எண்ணக்கூடிய பகைவர்கள் அவன் போயிட்டு மக்களிடம் சொல்லி மக்களுடைய மனதை மாற்றி மன்னனுக்கு எதிராக படை திரட்ட முடியாது. ஏன்னா அவன் தான் மக்களிடம் அன்புள்ளவனாக இருக்கனால மக்கள் மன்னனை நம்புவாங்களே தவிர பகைவனை நம்ப மாட்டாங்க. அதனால் 1000 காக்கைக்கு ஒரு கல் போல் அந்த மன்னன் ஒருவனே அந்த பகைவர்களை தோற்கடிச்சிருவான் அப்படிங்கிறத சொல்லக்கூடியதான் இந்த பாடல். பாருங்கள். அவனை கொள்ளை என்னும் பகைவர்கள் வேண்டிய அளவு முன்னுரைகள் எல்லாம் கூறி படை திரட்டினாலும், என்னெல்லாமோ முயற்சி செஞ்சு அந்த மன்னனை எதிர்க்கிறதுக்கு படை திரட்டினாலும் அந்த அரசனை என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. 1000 காக்கைக்கு ஒரு சின்ன கல் போதும் அப்படிங்கிறது போல் அந்த மன்னன் ஒருவனே அந்த பகைவர்களை அனைவரையும் தோற்று ஓடச் செய்து விடுவான். சரிங்களா? அடுத்து 36வது பழமொழி பார்ப்போம். 36வது பழமொழி உணர்த்தக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா, ஆய்ந்த பின் நம்புங்கள் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய பழமொழி தான் நமக்கு 36வது பழமொழியாக வந்திருக்கு. பழமொழி பார்ப்போமா? ஒரு நிமிஷம் இருங்க. ஆராயனாகி தெளிந்தான் விழிந்து விடும். ஆராயனாகி தெளிந்தான் விழிந்து விடும் அப்படிங்கிறது தான் பழமொழி. சரிங்களா?
விழிந்து விடும் அப்படின்னா என்னென்னா விரைந்து கெடும் அப்படிங்கிறது தான் பாடம். முழிதல் அப்படின்னா, முழிதல் அப்படின்ற சொல்லுக்கான பொருள் வந்து காய்தல் அப்படிங்கிறது பொருள். அதே போல் தஞ்சம் அப்படின்னா எளிமை அப்படின்னு பொருள். அன்புடையவர்களாகவோ அன்பற்றவர்களாகவோ விளங்கினாலும், சரிங்களா, இங்கே பாருங்கள், அழிச்சிட்டு காட்டுறேன். இந்த பாடல் சொல்கிற பொருள் ஆராயனாகி தெளிந்து விடும் அப்படிங்கிறது பழமொழி. அந்த பழமொழி என்ன சொல்லுது அப்படின்னா, யாராக இருந்தாலும், சரிங்களா, அன்புடையவர்களாகவோ அன்பற்றவர்களாகவோ விளங்கினாலும் எவரையுமே வந்து என்னது ஆராய்ந்தே வந்து நாம் நண்பர்களாக்கி கொள்ள வேண்டும். அதாவது இந்த பழமொழி நேரடியான பொருள் என்னென்னா, ஆராயாமல் ஒருவரை வந்து நம்ம கூட வச்சுக்கிட்டோம்னா நம்ம விரைந்து என்ன பண்ணுவோம், கெட்டு போயிடுவோம் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழிய நேரடி பொருள். பாருங்கள், தனக்கு அன்பு உடையவர்களாக விளங்குபவர்களிடத்திலும் அவர்களை முழுதும் ஆராயதவனாகி நம்பிக்கை கொண்டவன், அவர்களை முழுமையாக ஆராயாமல் அவர்கள் மீது நம்பிக்கை கொண்டவன் உறுதியாக கெட்டே போவான். சரிங்களா, அப்படி இருக்க எப்பொழுதும் வெகுண்டவர்களைப் போல மனம் வேறுபட்டவர்களாகி நிற்கும் ஈரமற்றவர்களை நம்ப வேண்டாம். சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யார் ஒருவரையுமே வந்து ஆராய்ந்து தான் நம்பணும் அப்படிங்கிறாங்க. ஆராயனாகி தெளிந்தான் விழிந்து விடும் அப்படின்னா என்னது, ஆராயாமல் ஒருவர் நம்ம கூட வச்சுக்கிட்டோம்னா, நம்ம மீது அன்பு வச்சவர்களாகவே இருந்தாலும் அவர்களை ஆராயாமல் நம்ம அவங்க கூட வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து உறுதியாக கெட்டே போவோம் அப்படிங்கிறத சொல்லக்கூடியதான் இந்த பழமொழி. அடுத்து 37வது பழமொழி பாருங்கள். 37வது பழமொழி உணர்த்தக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா, ஏவியது செய்யாத ஊழியரை பற்றி சொல்லக்கூடிய பழமொழி. ஏவியது அதாவது நம்ம சொன்னதை செய்யாத ஊழியரை பற்றி சொல்லக்கூடிய பழமொழி. பழமொழி பாருங்கள், ஆள் எண்ணீர் பூள் எண்ணுமாறு. ஆள் எண்ணீர் பூள் எண்ணுமாறு அப்படிங்கிறது பழமொழி. இந்த ஆள் எண்ணீர் பூள் எண்ணுமாறு அப்படிங்கிற பழமொழிய பொருள் என்ன அப்படின்னா, ஒரு மன்னவன், சரிங்களா, அவனுடைய ஏவலாள்கிட்ட போயிட்டு ஆள் அப்படின்னு ஒரு வேலையை செய்ய சொல்லி சொன்னான்னா அந்த ஏவலாளி பூல் அப்படின்னு சொல்லி மறுத்து சொல்கிறத போல், அதாவது சொன்ன உடனே அதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி எதிர்க்கதை போன்றது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியதான் இந்த பழமொழி. ஆள் எண்ணீர் பூல் எண்ணுமாறு அப்படின்னா என்னது, செய் அப்படின்னு சொன்னால் உடனே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுத்து சொல்வது போன்றது அதுவாகும். இப்போ அதனுடைய பொருள் பார்ப்போமா. ஒரு மன்னன் வந்துட்டு எம்மவர் ஆதலே நீவீர் இக்காரியத்தை எமக்கு செய்து தருவீராக, நீங்கள் என்னுடைய ஆள், அதனால் இந்த காரியத்தை நீங்கள் எனக்கு செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வேந்தன், ஒரு மன்னன் வந்து தன்னுடைய சுற்றத்தார்களை நம்பி நியமித்த இடத்து அந்த காரியத்தை செய்வதற்கு ஏற்றுக்கொண்ட அந்த சுற்றத்தார்கள் அந்த மன்னனுக்கு வேல்முனையில் வீழ்ந்து அதனை எப்படியாயினும் நிறைவேற்ற வேண்டும். சரிங்களா, அப்படி இல்லாமல் அதுபோல் அந்த சொன்ன காரியத்தை செய்யாமல் அந்த காரியத்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறுத்து சொல்வார்கள்னா, நீங்கள் மன்னன் சொன்னதை உடனே வேண்டான்னு மறுத்து சொல்லுவாங்கன்னா அதை எதை போன்றதுன்னா, ஆள் அப்படின்னு சொன்னால், செய் அப்படின்னு சொன்னால் பூல் என்று மறுத்து சொல்கிறத போன்றது. புரியுதுங்களா? சரி, அடுத்து நம்ம 38வது பழமொழி பார்ப்போம். அதாவது நம்ம சொல்லக்கூடிய காரியத்தை உடனே மறுக்கிறவன் வந்து அந்த வேலைக்கு உதவாதவன். சரிங்களா, இங்கே பாருங்கள், மறுப்பார் ஊழியத்திற்கு உதவார் என்பது தான் இந்த பாடலுடைய கருத்து. அடுத்து 38வது பழமொழி உணர்த்தக்கூடிய பொருள் பாருங்கள், பனை போல செய்யும் உதவி. பனை போல செய்யும் உதவி, இதை பார்த்தாலே நமக்கு தெரியும். பனை வந்து நமக்கு உதவி செய்தா அப்படின்னா உதவி செய்யுது. ஆனால் யாருக்கு உதவி செய்யுது? சொல்லவடையில் சொல்லுவாங்க, பனை மரத்தை வச்சவன் பார்த்துக்கிட்டே சாவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, பனை மரமானது நட்டு வைத்தவனுக்கு பயனை தராது, பின்னால் எதிர்காலத்தில் வரவனுக்கு தான் பயனை தரும். அப்போ அதுபோல் பின்னால் காலந்தாழ்ந்து வரக்கூடிய பயனை வந்து உணர்த்தக்கூடியதாக இந்த பழமொழி இருக்கும். பாருங்கள், பனை போல செய்யும் உதவி என்னது, உடனடியாக செய்யாமல் காலந்தாழ்த்தி செய்யக்கூடிய உதவியை உணர்த்தக்கூடியதாக இந்த பழமொழி இருக்கும். பழமொழி பார்த்துடலாமா? பாருங்கள், கரும்பனை அன்னதுடைத்து. பழமொழி வந்து மன்னிக்கணும், ஆற்றா கரும்பனை அன்னதுடைத்து அப்படிங்கிறது தான் பழமொழி. ஆற்றா கரும்பனை அன்னது உடைத்து, அதாவது அந்த பனைமரம் போல அப்படிங்கிறது தான் அன்னது உடைத்து. இப்போ பாருங்கள், தம்மை விரும்பி வந்து சேர்ந்திருப்பவர்களுக்கும் தம்முடைய சுற்றத்தினர்களுக்கும் அவர்களை வருத்துகின்ற பசி துன்பத்தினை போக்காதவர்கள்
யாரோ புதியவர்களுக்கு உதவுதலானது தன்னை மிகவும் பாதுகாத்து வளர்த்தார்க்கு உதவாது நெடுங்காலம் சென்று பின்வரும் புதியவர்களுக்கு உதவுகின்ற இயல்பினை உடைய கரிய பனைமரத்தை போன்றது. அதாவது பாருங்கள், நம்ம கூடவே இருப்பாங்க, நம்ம கூடவே இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யாமல் புதுசாக ஒருத்தவங்க வந்தோடனே அவங்களுக்கு உதவி செய்கிறதுங்கிறது எதை போன்றது அப்படின்னா, பனைமரம் எப்படி தன்னை நட்டு வச்சு தனக்கு தண்ணி ஊற்றி தன்னை பாதுகாத்து வளர்த்தவங்களுக்கு உதவாமல் பின்னால் வரக்கூடியவங்களுக்கு உதவுதோ அதை போன்றது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியதான் இந்த பழமொழி. கரும்பனை அன்னதுடைத்து அப்படின்னா அது கரிய பனைமரம் போன்றது. எது நம்ம கூடவே இருக்கிறவங்களுக்கு பசிக்கு சாப்பாடு போடாமல் எந்த உதவியும் செய்யாமல் இருந்துட்டு யாரோ திடீர்னு புதுசாக வந்தவங்களுக்கு நம்ம உதவுவது என்னது, நம்ம பாதுகாத்து வளர்த்தவங்களுக்கு உதவாமல் பின்னாடி வர்றவங்களுக்கு உதவக்கூடிய பனைமரத்தை போன்றது. அடுத்து நம்ம 39வது பழமொழி பார்ப்போமா? 39வது பழமொழி உணர்த்தக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எளியவன் கண்ணீர் வலியவனை அழிக்கும். சரிங்களா? எளியவனுடைய கண்ணீரானது வலியவனை அழிக்கும். பாருங்கள், அப்படியே திருக்குறளில் வர்ற மாதிரியே நிறையா விஷயங்களாக வரும் பாருங்கள். இப்போ அதை நம்ம பார்த்துருப்போம்ல, அல்லல்பட்டு அழுத கண்ணீர் மன்னவனை தேய்க்கும்படி பார்த்துருக்கோமே. ஒருத்தருடைய அழுத குடிமக்களுடைய அழுத கண்ணீரானது மன்னருடைய செல்வத்தை தேய்க்கக்கூடிய படையாக இருக்கும் அப்படின்னு பார்த்துருப்போம். அதுதான் எளியவனுடைய கண்ணீர் வலியவனை அழிக்கும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய பழமொழி. பாருங்கள், பழமொழி பார்த்தாலே நமக்கு புரியும். ஆற்றாது அவரழுத கண்ணீர் அவையவர்க்கு கூற்றமாய் வீழ்த்துவிடும். ஆற்றாது அவரழுத கண்ணீர் அவையவர்க்கு கூற்றமாய் வீழ்த்திவிடும். கூற்றம் அப்படின்னா கூற்றன் அப்படின்னா கூற்றுவன் வாங்க. சரிங்களா? கூற்றுவன்னா யமன். சரிங்களா? கூற்றுவன்னா யமன். அதாவது அல்லல் பட்டு எளியவர்கள் அழுகின்ற கண்ணீரானது அந்த வலியவர்களுக்கு யமனாக ஆகிரும். சரிங்களா? இங்கே பாருங்கள், இங்கேயே அருமையாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். எளியாரை வலியவர் வருத்தினால் அவரால் அவரை எதிர்த்து அழிக்க முடியாவிட்டாலும், அந்த எளியவரால் வலியவரை எதிர்த்து அழிக்காவிட்டாலும் அவர்கள் பெருக்கிய கண்ணீரே அந்த வலியவரை அழித்துவிடும். சரிங்களா? அவர்கள் பெருக்கிய கண்ணீரே அந்த வலியவர்களை அழித்துவிடும். போதும், இது நமக்கு புரிஞ்சுட்டாலே போதும். மேலே கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருப்போம், படிக்கிறதுனா எக்ஸ்ட்ரா கூட பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதை அப்படியே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள். தம்முடைய குடிப்பிறப்பினாலே பொல்லாத தன்மையை உடையவர்கள், எத்தகைய துணை வலிமையும் இல்லாதவர்கள். சரிங்களா? அவருடைய குடிப்பிறப்பினாலே பொல்லாத தன்மையுடையவர்கள் என்னது, எந்த விதமான ஒரு துணையான வலிமையும் இல்லாதவர்கள், மிகவும் வறுமைப்பட்டிருப்பவர்கள், பதில் கூறும் சொற்களிலே நம் பகைவரை போன்றிருக்கிறார்கள் அப்படின்னு நினச்சி, சரிங்களா, இவங்க என்னது நம் பகைவர் போல இருக்காங்கன்னு எளியவர்களை பார்த்து நினச்சி வலியவன் ஒருவன் அவர்களை அலைக்கழித்த காலத்திலே அவர்களை அலைக்கழித்து துன்பப்படுத்தும் பொழுது அந்த துயரத்தை பொறுக்க மாட்டாது. அவர்களால் எதிர்த்து எதுவும் செய்ய முடியாது, ஆனால் அவர்களால் அந்த துயரத்தை பொறுக்க மாட்டாது. வலியவர்களான அவர்களுக்கு அழுத கண்ணீர் ஆகியவையே அப்படி ஆட்டுவித்தவர்களுக்கு, அவர்களை அப்படி துன்பப்படுத்தியவர்களுக்கு யமனாக அவர்களை அழித்துவிடும். சரிங்களா? அதை இங்கே சின்னதாக சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். எளியாரை வலியார் வருத்தினால் அவரால் அவரை எதிர்த்து அழிக்க முடியாவிட்டாலும் அவர்கள் பெருக்கிய கண்ணீரே அந்த வலியவர்களை அழித்துவிடும். சரிங்களா? அதை உணர்த்தக்கூடிய பழமொழி தான் ஆற்றாது அவரழுத கண்ணீர் அவையவருக்கு கூற்றாய் வீழ்த்திவிடும். இந்த பழமொழி உணர்த்தக்கூடிய பொருள் என்னது, எளியவனுடைய கண்ணீர் வலியவனை அழிச்சே தீரும். அடுத்து நம்ம 40வது பழமொழி பார்க்க போகிறோம். 40வது பழமொழியுடைய பொருள் பாருங்கள். கற்றவர் எந்நாட்டினும் சிறப்படைவர். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். கற்றவர் எந்நாட்டினும் சிறப்படைவர் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய பழமொழி பாருங்கள், நமக்கு தெரிஞ்சதான். ஆற்றுனா வேண்டுவது இல். ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்னா என்னது, கற்றவருக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியதான் இந்த பழமொழி. சரிங்களா? கற்க வேண்டிய நூல்களை மிகுதியும் கற்று அறிந்தவர்களே அறிவுடையவர்கள். கற்க வேண்டிய நூல்கள் எல்லாத்தையும் மிகுதியாக கற்று அறிந்தவர்கள் தான் கற்றவர்கள். அத்தகைய அறிவினை உடையவர்கள் அது புகழானது நார் திசைகளிலும் சென்று பரவாத நாடே இல்லை. கற்றவர்களுடைய புகழ் என்னது, எல்லா நாட்டிலையும் பரவியிருக்கும். அந்த நாடுகள் அவர்களுக்கு வேற்று நாடுகள் ஆவதில்லை. அந்த நாடுகள் எல்லாமே அவர்களுக்கு வேறு நாடாக இருக்காது. அவர்களின் சொந்த நாடுகள் போல தான் அந்த நாடுகள் எல்லாமே விளங்கும். அதன் காரணமாக அத்தகைய கற்றவர்கள் செல்லும் வழிகளுக்கு, அவங்க போகிற வழியெல்லாம்
சோறு கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா, நமக்கு தெரிஞ்சதான். அதாவது இந்த பாடல் எதை உணர்த்துது அப்படின்னா, கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் தமிழ்நாடு போன்றது. அதாவது கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியதான் இந்த பழமொழி. ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படிங்கிறது என்னது, கற்றவர்களுக்கு கட்டுச்சோறு வேண்டாம். அதாவது படித்தவங்களுக்கு வந்து என்னது, வழிநடையாக எடுத்துக்கொண்டு போகிற உணவு தேவையில்லை. அவங்க எங்கே போனாலும் அந்த நாடு அவங்களுக்கு சொந்த நாடு போல தான். அதனால் அவங்களுக்கு உணவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியதான் இந்த 40வது பழமொழி. இதோடு வந்து நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். முதல் பாகத்தை வந்து பார்க்காதவங்க பாருங்கள். இதை பார்த்துட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த பழமொழிக்கான நேரடி பொருள், அந்த பழமொழி உணர்த்தக்கூடிய பொருள் எதை வந்து அந்த பழமொழி வலியுறுத்துது. இப்போ இந்த ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படிங்கிற பழமொழி எதை வலியுறுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்றவர்கள் எல்லா நாட்டிலும் சிறப்படைவாங்க அப்படிங்கிறத வலியுறுத்துது. அப்படியே ஒரு நோட்டு போட்டு இந்த நீங்கள் அப்படி எழுதிக்கணும். இந்த பழமொழிக்கான பொருள், பழமொழின்னு போட்டு பழமொழி போட்டுக்கோங்க. பழமொழிக்கான பொருள், நேரடி பொருள், இந்த பழமொழி எதை உணர்த்துது, என்னது, கற்றோருக்கு கட்டுச்சோறு வேண்டாம், அப்போ எழுதிருங்க. அடுத்து இந்த பழமொழி எதை வந்து சிறப்பாக காட்டுது, அதாவது இந்த பழமொழிக்கான நேரடி பொருள், இந்த பழமொழி எதை உணர்த்துது அப்படின்னா என்னது, கற்றவர்கள் எல்லா நாட்டிலும் சிறப்படைவார்கள் அப்படிங்கிறத உணர்த்துது அப்படின்னு சொல்லி நோட்டு போட்டு நீங்கள் 400 பழமொழி எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணும் பொழுது ரொம்ப எளிமையாக இருக்கும். நீங்கள் இதை அப்படியே படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா இப்போ சில நேரங்களில் வந்து அந்த பழமொழிக்கான பொருள் வந்து மேலே கொடுத்துருப்பாங்க, சில இடங்களில் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. அது போன்ற சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் இருக்கும். அதனால் வந்துட்டு நீங்கள் இது போல் நான் சொல்கிற மாதிரி பழமொழி, அந்த பழமொழியுடைய நேரடி பொருள், சரிங்களா, நேரடி பொருள், அந்த பழமொழி உணர்த்தக்கூடியது, எந்த கருத்தை உணர்த்துது, பழமொழிக்கான கருத்து என்ன, அதை நீங்கள் அழகாக அப்படி ஒரு டேபிள் காலை மாதிரி போட்டு நோட்டில் வரிசையாக நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் கைப்பட நீங்கள் எழுதுங்க. தயவு செஞ்சு நீங்கள் கைப்பட எழுதி அதை ரிவிஷன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த 400 பழமொழி அப்படிங்கிறது ஒரு 40 பழமொழி மாதிரி ரொம்ப எளிமையாக இருக்கும், ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இப்படி எழுதி வச்சு படிச்சிங்கன்னா இது வந்து நீங்கள் அடுத்து எப்போ ரிவிஷன் பண்ணாலும், உங்களுடைய நண்பர்களுக்கு கொடுத்தாலும், யாருக்கு கொடுத்தாலும் வந்து என்னது, இந்த பழமொழி 400 அப்படிங்கிறது உங்களுக்கு என்னது மலை போல் தெரியாமல் ரொம்ப சின்னதாக மடு போல் என்னது ரொம்ப எளிமையாக இருக்கும். சரிங்களா, மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.